விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கைகளில் ருத்ராட்ச மணி மாலைகள் அப்படியே அடுக்கி கட்டுறதுனால நான் சாமியாரும் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக எங்கேயுமே கேப்பே தெரியாத அளவுக்கு ருத்ராட்ச மணி மாலைகளை அப்படியே அலங்காரமாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுறவங்கலாம் பெரிய சாமியாரும் கிடையாது. என்னடா பட்டுன்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இயற்கை வளங்கள் இதெல்லாம் நம்ம கடவுள்னு சொன்ன காலகட்டங்கள் இருக்குது. இயற்கை தான் கடவுள், அது கடவுள் இது கடவுள் அப்படிலாம் தாண்டி போயிட்டு இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பாருங்கள், இயற்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நாம் சாப்பிடும்போது நன்றி சொல்லி சாப்பிட்ணும், இதெல்லாம் சொல்லி நாமளே கேள்விப்பட்டுருக்கிறோம். ஆனால் ஆசிரமங்கள் என்ற பெயரில் இந்தியா முழுக்க எவ்வளோ இடங்களை வந்து அழித்து வச்சு எத்தனை மரங்கள் வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிக்க மாட்டோமே. நாம் யோசிக்கிறது ஒரே விஷயம்தான். 24 மணி நேரத்தில் 7 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு சாதனையை படைத்து விட்டோம் ஏ அப்படின்ட்டு. அந்த சாதனையை படைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வேதனைகளை நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்களா சார்? ஒன்றும் இல்லை, நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு உண்மையிலே ஆதியோகி சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ பேர் சில தேவைதானா அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் மரங்கள் நீங்கள் நட்டிங்க, ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை மரங்களை வெட்டினீர்கள் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அதுக்கான விஷயம். பல கேஸுகள் உங்கள் மேலே இருக்குது, இந்த கேஸுகள்லாம் ஏன் வந்து ஒரு விடையே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு கேள்விகள் கேட்குறோம். அதுக்கான ஒரு விஷயங்கள் இப்படி எல்லாமே கலந்திருக்கிறது. ஓகே, சத்குரு என்று சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு. அழகாக அவர் உட்காந்து பேசும்போது வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃப் த பியூட்டிஃபுல் வாய்ஸ் ஆஃப் த ஹிந்தி கலந்திஃபைங் தமிழ் அப்படின்னு நம்ம ரசிக்கிறோமே தவிர இதை தாண்டி வந்து அவர் சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய விஷயங்களை அவர் பறைசாற்றுகிறாரா, அதை பின்பற்றுகிறாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோமா? அது வந்து சார் அப்படின்றோம். இல்லை, குடும்பத்தில் அமைதியில்ன்ற ஒரு காரணத்துக்கு அங்கே போயிடணும். போய் செவத்தில் உட்காந்து சாஞ்ச மெடிடேஷனா பேன்ஸ் ஆயிரும். நம்ம சாயும்போது எத்தனை மரங்கள் அங்கே சாயுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா சார்? அந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய லேண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிரமம் ஆக்கிறாங்களே, அப்போ அந்த இடத்துல எத்தனை மரங்கள் இருந்திருக்குன்னு யோசிச்சிங்களா நீங்கள்? இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு சிலையை வச்சு பிரதமர் வராரு, அது இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க போகிறாங்க அப்படின்னும் போது வாட் இஸ் தட்? இட்ஸ் கார்பரேட் கம்பெனிஸ் ஆல் லுக்கிங் அட் திஸ் கண்ட்ரி. நோ, வாட் இஸ் அப்படின்னா வி ஷுட் லுக் அட் அவர் செல்ஸ் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கிறோம். ஓகே, இத்தனை வளங்கள் அழியுது. யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் வந்து மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து ஆசிரமம் அமைத்தார். எங்கே அமைத்தார்? வார்தா அப்படின்ற அவ்வளோ பெரிய வறண்ட பூமியில் அமைத்தார். அதனால தான் அதை பற்றி நிறைய பேர் தெரில, அப்படி தானே? ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ வளம் புரிந்தி ஒரு அருமையான இடத்துல போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டி இதெல்லாம் பண்ணி ரோடு போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யானைகள் போகக்கூடிய வழியில் வந்து மனிதர்கள் நடந்து போயிட்டுருக்கிறோம். அப்போ யானைங்க என்ன பண்ணும் சார்? இட்ஸ் தேர் லேண்ட் இல்லை. அந்த லேண்ட் என்னாச்சு? அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொன்னீங்களா அப்படின்னா யாருமே பதில் சொல்லலை. இன்னும் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் யாருமே சொல்லலை. நான் அது இது பேசிட்டு இருக்கிறீங்களா, என் மேலே வந்து உங்களுக்கு கோவம் வந்துடும், நான் இப்படி பேசுகிறேன் அந்த பையன் அப்படின்ட்டு. உண்மையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் இருக்கட்டும், பக்தி இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், யோகா இருக்கட்டும், மெடிடேஷன் இருக்கட்டும், ஆனால் மரங்களும் சேர்ந்து இருக்கட்டுமே, இயற்கை வளங்களும் இருக்கட்டுமே. ஏன் அதை அழித்து விட்டு இப்படி செய்ய வேண்டும்? யாரெல்லாம் வந்து பசுமையை வந்து பேணி காப்போம், பசுமையாக இருப்போம், நேச்சர் இஸ் அவர் எவ்ரி திங், அவர் பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படிலாம் சொல்லி என்னென்ன பண்ணுறோமோ அவங்கெல்லாம் வந்து மொத்தத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, போயிட்டு இப்போ நானே என் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் வந்து 2000 கார் வச்சு ஒரு 3000 பேருக்கு சோறு போடுறேன் சார். ஆனால் வந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு ஃபுல்லாக கிரானைட் தரையை போட்டு வா வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் ஆஃப் த பில்டிங் அப்படின்ற பேர் வாங்கிடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன பண்ணுறேன், ஐயோ பேர் கட்டுற போதுன்றதுக்காக எங்கேயோ அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஒரு 50 மரத்தை நட்டு வச்சுட்டு அப்படின்னு ப்ரெஸ்ஸுக்கு மீடியாவை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சா? நோ. வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஒரு சிலையை செய்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு சிலை இருக்குதே சார். ஆனால் அதை விடுங்க சார், அமெரிக்காவில் இருக்கிற சிலையை தாண்டி ஒரு பெரிய ஒரு சிலையை வந்து நம்ம வைக்க போகிறோம் பட்டியலுக்காக. அது ஒரு கதை. செலவு வைக்கிறதுலாம் நம்மளால ஓடி ஓடி வந்துடுவாங்க, ஐயோ செலவு வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் இந்த காசெல்லாம் வந்து வறண்ட பூமி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இடங்களில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பயன்படுத்துங்களேன், இல்லை எங்கெங்கே தண்ணி வராமல் இருக்குது அதுக்கு பயன்படுத்துங்களேன். இவ்வளோ செலவு இதுக்கு தேவைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். பெரிய ஆளுங்க வந்துட்டு போகிறதுக்கு ப்ரோட்டோகால்ன்ற பேரில் எவ்வளோ செலவாகும். அப்புறம் வர டைமில் வந்து கொஞ்சம் தட் வே ஷுட் பி கிளியர் லெட்ஸ் மேட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு 10-15 மரத்தை வெட்டுவாங்க, யாருக்கு தெரியும்? அதனால் இனிமேலாவது நாம் வந்து மத போதகர்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறத தாண்டியும், சார் மதம்னு சொல்லாதீங்க சார், யோகா சரி விடுங்க, யோக போதகர்கள் அப்படின்ற விஷயம் இருக்குதுன்னு தாண்டி நம்மளை சுற்றி இயற்கை இருக்குது. இந்த இயற்கை வளத்தை வந்து அழிக்காமல் நம்ம எப்படி செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் பார்த்து செய்யணும். கொஞ்சம் உஷாராக இனிமேல் நாம தான் மாறணும். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் ஏமாந்துஃபை. இந்த மாதிரி ரோட்டில் வீட்டில் வெள்ளையங்கிரி நடுக்காட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓப்பன் த்ரோட்டில் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போயிட்டு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்களேன் செல்லுங்களா.